गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். பரம பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடிய பிரச்சேதஸ்கள் அவர்களுக்கும் மாரிஷாக்கும் தக்ஷன் பிறக்கிறார் அப்படின்னு இந்த 30வது அத்தியாயமானது பூர்த்தியாகுது. அப்பேற்பட்ட பிரச்சேதஸ்கள் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மாரிஷாவையும் ராஜ்யத்தையும் ராஜ்ய ஜனங்களையும் எல்லாத்தையும் இந்த தக்ஷனிடத்தில் ஒப்படைச்சிட்டு, இதுக்கு மேலே நாங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணது போதும், நாங்கள் பகவானுடைய திருவடியை போய் அடையணும்னு தீர்மானம் பண்ணி அவர்கள் கிளம்புறார்கள். அப்படி கிளம்பி மேற்கு சமுத்திரத்துக்கிட்ட வரார்களாம் அவர்கள். அந்த மேற்கு சமுத்திரத்தில் தான் ஜாஜலி அப்படின்ற ஒரு பரம மகாரிஷி ஒருத்தர், அவர் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைந்தார். அப்படி அந்த ஜாஜலி தபஸ் பண்ணி பகவான் அடைந்த அந்த இடத்துக்கு இவர்களும் இப்படி மேலே என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது, எப்படி இவர்களை உத்தாரணம் பண்ணுறதுக்கு பரமேஸ்வரன் வந்தாரோ அப்போ எதிர்ச்சையாக அங்கே நாரதர் வராராம். அந்த நாரதரை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி மேலே இந்த பிரச்சேதஸ்கள் நாரதரை பார்த்து பேசுகிறார்கள். பரம பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய நாரதரை பார்த்து இந்த பிரச்சேதஸ்கள் சொல்கிறாலாம், நீங்கள் எப்படின்னா சூரியன் மாதிரி இருக்கேன். சூரியன் எப்படி எங்கே இருக்காரோ அங்கே இருளானது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய பிரகாசத்தினால அந்த இருளானதை எப்படி போக்கிடுறாரோ அப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அஜ்ஞானமானது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதது போல் ஆகிடுது. உங்களுடைய உபதேசத்தினாலையும் உங்களுடைய சத்சங்கத்தினாலையும் உங்களுடைய சங்க மாத்திரத்தில் அந்த அஜ்ஞானமானது நீங்கிறது எத்தனை பேர் நீங்கள் உத்தாரணம் பண்ணியிருக்கீள். அப்பேற்பட்ட மகாத்மாவான நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம். நாங்கள் என்னதான் பகவானை சாட்சாத்காரம் பண்ணினாலும் பரமேஸ்வரனை பண்ணி உபதேசம் வாங்கிண்டாலும் எங்களுக்கு இந்த 10 லட்சம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால அந்த பகவத் பக்தி உள்ள மனசில் கொஞ்சம் மங்கி போயிருக்கு. அது கொஞ்சம் மங்கி போயிருக்கு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பகவானுடைய திருவடி அடையணும்னு ஆசைப்படுறோம். அந்த மங்கி போன அந்த எங்களுடைய பக்தியானதை நீங்கள் மனசுலேருந்து நீங்கள் கிளப்பி விட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணி நாங்கள் பகவானுடைய திருவடியை போய் சேர்வது போல் நீங்கள் ஒரு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நாரதத்தை கேட்ட உடனே இப்படி மேலே நாரதர் அவர்களை பார்த்து உபதேசம் பண்ணுவது போல் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு மைத்ரேயர் இந்த நாரதர் பிரச்சேதஸுடைய சம்வாதத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி நாரதர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலகத்தில் உயர்ந்தவன் யார் அப்படின்னா, எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை பகவத் பரமாகவே தன் வாழ்ந்து வரானோ அதுதான் நான் உயர்ந்தவன் நினைக்கிறேன். பகவத் பரமாக 24 மணி நேரம் அவனை பற்றியே ஸ்மரிச்சுண்டு அவனை பற்றின விவகாரத்தை வச்சுண்டு அவன் குணத்தை கேட்டுண்டு அவன் நாமத்தை ஸ்மரித்து கொண்டு எப்படி அவனை பற்றியே யார் நினச்சின்னு இருக்காரோ அவன்தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன். இதை இந்த பிராமண குலத்தில் பிறந்து இந்த மாதிரி வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணி இப்படி சாஸ்திரோக்தமாக இருந்துட்டு அது எல்லா யாக யஜ்யங்களும் பண்ணி தபஸ் பண்ணி அப்படி சந்நியாசவல்லையும் போய் இப்படி எல்லாத்தையும் பண்ணி எல்லா யோக்கியத்தையும் சம்பாதிச்சுண்டு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது, நல்ல வம்சத்தில் பிறக்கிறது, அதனால் வரக்கூடிய அந்த பிரதிஷ்டை, அப்புறம் அந்த நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் பண்ணக்கூடிய தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி இப்படி இதெல்லாம் வந்துன்றதுனால எத்தனையும் இருந்து அவனுக்கு பகவத் பக்தி இல்லையே ஆனால் அவன் உயர்ந்தவன் எனக்கு தோணவே தோணாது. இத்தனையும் இருந்தாலும் நீ கூடவே பகவத் பக்தி இருந்தாதான் எவன் தன் பகவத் பக்தியோடு பகவத் பரமாக தன் வாழ்க்கையை வச்சுக்கிறானோ அதுதான் உயர்வுன்றார். என்ன ஆச்சரியம் பாருங்க. நீ யாகம் யஜ்ஞம்ன்றது எவ்வளோ பெரிய புண்ணிய கர்மா, பவித்திரமான கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட யாக யஜ்ஞம் தபஸ் உட்பட சந்நியாசம் உட்பட சொல்கிறார். இந்த சந்நியாசம் உட்பட பகவத் பக்தி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்றதை விட அந்த சந்நியாசம் வாங்கிண்டாலும் நீ பகவத் பக்தியோடு நீ பகவத் பரமாக நீ வாழ்ந்துட்டு வந்தாதான் அதுதான் நான் உயர்ந்ததாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சேதஸ்கள்கிட்ட சொல்கிறார். அதனால தான் உங்கள் அப்பாக்கே இப்படி கர்மடனாக இருந்து அவன் யோகக்ஷேமார்த்தமாக தான் யாகம் பண்ணினான். ஆனால் அதுவுமே கூட ஒரு வரமுறை இருக்குன்னு சொல்லி உங்கள் அப்பாவோடைய அந்த பாதையும் நான் அதனால தான்ப்பா மாற்றி விட்டேன். உங்கள் அப்பாவும் பரமதர்மிஷ்டன். அப்பேற்பட்ட புத்திரலாக இருக்கக்கூடிய நீங்களும் பரமதர்மாக்கள். இல்லைனா ஏன் பகவான் உங்களுக்கு சாட்சாத்காரம் கொடுக்க போகிறார்? அப்பேற்பட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா பகவத் பரமாக 24 மணி நேரம் பகவானை ஸ்மரிச்சுண்டு
பகவானே நினச்சிண்டு வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கணுன்றத பக்தியினுடைய லட்சணத்தை நிறையா சொல்கிறார். இப்படி இந்த மாதிரி நீங்கள் கர்மானுஷ்டானங்கள், யாக யஜ்யங்கள் இவைகள்லாம் பண்ணி 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 எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டு பகவதர்ப்பண புத்தியோட பக்தி பண்ணிட்டு இப்படி நம்ம வாழ்ந்தா என்ன ஆகும்னா, இப்படி பகவான் சொன்னக்கூடிய வாக்கு, பகவான் என்னென்னலாம் உபதேசம் பண்ணியிருக்காரோ அதை நம்ம பெருசாக மலையை பரட்டணுன்றதில்லை. அப்பேற்பட்ட பிரபு என்னத்தை இந்த சாஸ்திரம் மூலியமாக சொல்லியிருக்காரோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா பெரிய ஒரு சாதனம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்ம பகவான் திருடைய போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிராச்சீன பரிகஸ் இவர்கள் எல்லாரும் இந்த கர்மட்டர்களாக அதில் ருச்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது கர்மட்டம்ன்றது அதுக்காக எதுவுமே விட்டுட்டு பகவத் பக்தி பண்ணணும்னு சொல்லலை. நீ எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இது கூட சேர்ந்துட்டு பகவத் கிருபையும் பக்தியும் சேர்ந்து இருக்கணும். அப்படி அந்த பகவத் பக்தியும் பகவத் கிருபையும் கிருபாஸ்பரணமும் மனசில் இல்லைன்னா இந்த உயர்ந்த தர்மமாக இருக்கக்கூடிய சந்நியாச பரியந்தம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவர் கண்டனம் பண்ணுறார் நாரதர். ஒரு விருட்சம் இருக்குது, அந்த விருட்சம் வளரணும்னா நம்ம என்ன ஒரு பெரிய ஒரு ஓசை வச்சுட்டு ஒரு டேங்க் முழுக்க ஜலத்தை வச்சுட்டு அந்த விருட்சத்துக்கு மேலேந்து ஜலம் விட்டு அதை வளர்க்குறோமா? விருட்சம் வளர்க்கணும்னா என்ன பண்ணுறோம்? அது பூமியில் வச்சுட்டு அந்த வேருக்கு ஜலம் விட்டாலே அந்த விருட்சமானது எப்படி வளர்றதோ, வேறாக இருக்கக்கூடிய பகவானை நீ ஆராதனம் பண்ணினாலே அத்தனையும் உன்னை சேரும். இது இந்த தேவனை ஆராதனை பண்ணணும், இந்திரன் ஆராதனை பண்ணணும், வருணன் ஆராதனை பண்ணணும்னு இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் ஆராதனை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எப்படி அந்த வேருக்கு ஜலம் விட்டாலே அந்த விருட்சமானது சுபிக்ஷமாக இருக்கோ, வேறாக இருக்கக்கூடிய பகவான் ஆராதனை பண்ணாலே மற்ற தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி மேலே இந்த நல்ல சூரியனையும் பகவானையும் சேர்த்து சொல்கிறார். நல்ல சூரியன் இருக்கார், அவருடைய வெப்பத்திலேருந்து அந்த ஜலமானது அந்த சமுத்திரத்திலேருந்து அது மேகமாக மாறிடுகிறது. அப்படி மேகமாக ஆகி சஞ்சாரம் பண்ணும்போது திருப்பி காற்று அடித்து மழையாக பெய்கிறது. திரும்பவும் சூரியனுடைய வெப்பத்தினால அது அந்த ஜலமானது மேகமாக எப்படின்னா இந்த ஜலமானது சூரியன்கிட்ட லயமாகி திரும்பவும் அது மேகமாக மாறி திருப்பி மழையாக பொழிந்து திருப்பி அது சூரியன்கிட்ட லயமாகி எப்படி இந்த ஜலமானது சமுத்திர ஜலமானது சூரியன்கிட்ட லயமாகி இது மாதிரி நடந்துட்டுருக்கோ, அப்பேற்பட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனும் இப்படி தான் பகவான்கிட்டேருந்தே உற்பத்தி ஆகி பகவானாலேயே ரட்சிக்கப்பட்டு திரும்ப பகவான்கிட்டே அழிக்கப்பட்டு லயமாறுது. இப்படி மழை ஜலம் போல் நம்மளுடைய ஜீவமானது பகவான்கிட்ட தான் எல்லாம் கடைசியாக போய் சேருகிறது. எப்படி சூரியோட வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருளே இருக்காது, அந்த மாதிரி பகவத் கிருப்பை இருந்ததுன்னா அந்த இடத்துல ஞானம்தான் இருக்கும், அஜ்ஞானம் இருக்காது அப்படின்னு அப்பேற்பட்ட பிரபுவை நாம் அனவரத்தமும் ஸ்மரிக்கணும். அப்பேற்பட்ட பிரபு தான் இந்த உலகத்தை உண்டாக்கி அதை ரட்சித்து தன்னை கூட அழிச்சிக்கிறார். சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற இந்த 3 குணத்தை அடிப்படையில் இந்த உலகமானது உண்டாருதுன்னு இப்படிலாம் சொல்லி அப்பேற்பட்ட பிரபு தான் எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருக்கார். அப்படி எல்லா ஜீவராசிகளும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து அப்படி எல்லோருக்கும் நம்ம சகாயம் பண்ணிட்டு எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து யாரையும் ஹிம்சை பண்ணாமல் இப்படி வினயமாக நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்மளை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுறது பகவான் தான் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறார். இப்படி ஒருத்தன் இருக்கானே, நாம் சொல்வது போல் வாழறானே, பகவத் பிரீத்தியர்த்தம்னு என்னென்னா நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோமே, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நாராயண பிரீத்தியர்த்தம்னு நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறோமே, இது என்னென்னா இதுதான் சொல்கிறேன். இப்படி நாம் இருந்தால் தான் உண்மையான பகவான் பிரீத்தி பண்ணுறார். நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்படணும்னு நாம் பிரீத்தியுடன் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நாராயண பிரீத்தி அர்த்தம்னு சொல்கிறதுக்கு அதுதான். என்னென்னா நான் பண்ணக்கூடிய இந்த சந்தியாவந்தனத்தில் பகவான் சந்தோஷப்படட்டும், பகவானுக்கு சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய அவன் சொன்ன விஷயத்தை சந்தியாவந்தனத்தை நான் பண்ணுறேன், இதனால் பகவான் சந்தோஷப்படட்டும் அப்படின்றதுனால தான் அந்த சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நாராயண பிரீத்தி அர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு. ஆனால் இங்கே நாரதர் சொல்லும்போது அவைகளால் பகவான் சந்தோஷப்பட்டாலும் பகவான் உண்மையாக எப்போ சந்தோஷப்படுறாருனா இந்த மாதிரி இருக்க சொல்கிறான். நற்குணங்களோட எல்லா இடத்துலையும் பகவானை பாரு, எல்லோருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணு, பகவான் இடத்துல பக்தி பண்ணு. இப்படி இருந்தோம்னா பகவான் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாராம். அப்படி சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவார்னா நம்ம மனசில் உட்காந்துருவாராம். அப்படி உட்காந்துண்டா அப்புறம் நீ போன்னு சொன்னால் கூட அவர் போக மாட்டாராம். நம்மாழ்வார் சொன்னாரோன்னோ, யானொட்டிவன் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி என் உடலில் கலந்தியல்வாள்னு அப்படி உள்ளே உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மாழ்வார் சொல்கிறாராம்,
இப்படி வந்து என்னை ஆக்கிரமிச்சுன்ட்ட நான் பண்ண பக்தினால, இப்போ நான் போன்னு சொன்னால் கூட போக மாட்டேங்கிறியே, என் மனசுனால நான் விவகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் மனசு விவகாரம் பண்ண முடியல, இப்படி என் மனசை முழுக்க நீ ஆக்கிரமித்து வச்சுருக்கியே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். இப்படி எத்தனையோ மகான்கள் கருணாமிர்தாச்சாரியால் சொல்லும்போது சொல்கிறார், நீ வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் கையை விட்டுட்டு பகவான் போயிட்டார், நீ என் கையை உதறிண்டு நீ போன, ஆனால் உனக்கு தைரியம் இருந்தால் என் மனசில் விட்டுட்டு நீ போயேன் பார்ப்போம் அப்படின்னு அப்படி ஒரு தைரியமாக சொல்கிறாராம். நீ வந்து கையை உதறிட்டு ஒரு நாள் போன, ஆனால் என் மனசை உதறிட்டு உன்னால் போக முடியுமா, அவனை நான் அப்படி பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். அவர் பிடிச்சி வச்சுட்டுருக்கிறத விட இவருடைய பக்தினால் பகவான் வந்து உட்காண்டிருக்காராம் அந்த மனசில். விஜயதாசரம் சொன்னார் ஒன்றும் சதா என்ன ஹிருதயதல்லி அப்படின்னு. எப்படி இந்த பக்தியினால தான் வந்து அந்த மனசாகிற கோவிலில் இப்படி நாம் நற்குணங்களோட பக்தி பண்ணோன்னா பகவான் வந்து உட்காந்துட்டு நான் போக மாட்டேன்ப்பா, இது என்னுடைய நிவாசஸ்தானம், இதுதான் என்னுடைய உண்மையான இடம்னு சொல்லிட்டு நம்ம மனசாகிற கோவிலில் வந்து பகவான் உட்காந்துருவான்ப்பா, இப்படிலாம் நீ வந்து பகவத் பிரீத்தியர்த்தமாக நீ வாழ்ந்தாள் அப்படின்னு பிரச்சேதசகர்கள்ட்ட நாரதர் சொல்கிற. நீ வந்து உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்க, நல்ல அனுஷ்டானம் இருக்கிற குடும்பம், தர்மம் இருக்க குடும்பம், நிறையா யாக யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்க, நீ வந்து அக்னிஹோத்திரம்லாம் பண்ணுற, நல்ல ஆச்சாரத்தோடு இருக்க, இத்தனையும் இருந்துண்டு நீ மகான்களை தூஷிச்சுண்டு பகவத் விமுகனாக நீ இருந்தையானால் நீ பண்ணக்கூடிய எந்த விஷயமும் 1% கூட உனக்கு பிரயோஜனப்படாது, எல்லாமே வந்து உனக்கு அனர்த்தமாக தான் வந்து முடியும். ஏன்னா பகவன் நிந்தையினாலையும் மகான்களுடைய நிந்தையினாலையும் பகவானை அலட்சியப்படுத்துறதுனாலையும் நீ இப்பேற்பட்ட எந்த தர்மங்கள் பண்ணாலும் உன்னை வேணால் 4 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணுவா, நீ வந்து ஆஹா இப்படி பண்ணுறியேன்னு உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா உனக்கு அதனால் எந்த பிரயோஜனமும், மனசில் எந்த மாறுதலும் வராது, எந்த பிரயோஜனமும் இருக்காது, இப்படியே தான் நீ இருப்ப. அதனால் நீ வந்து எப்பேற்பட்ட உலகத்தில் பெரிய தர்மமாக இருக்கக்கூடிய யாகம் அக்னிஹோத்திரத்தையும் எடுத்துக்கிற, அதை பண்ணிட்டு நீ மகான்களை நிந்த பண்ணினேன்னா அதனால எந்த பிரயோஜனம் உனக்கு கிடையாது அப்படின்னு இந்த நிந்தனையை கண்டிக்கிறார் நாரதர். எந்த பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தேடி எல்லாரும் அலையிறா இந்த உலகத்தில். பிராமணர்கள் அலையார்கள், க்ஷத்திரியர்கள் அலையிறார்கள், வைஷ்யர்கள் சூத்திரர்கள் யார் வேணாலும் அலையிறார்கள். இப்படி அலைஞ்சி 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 இப்படி அது பின்னாடியே மகாலட்சுமி பின்னாடி சுற்றின்னு இருக்கிறதுனால பகவான் இதை கண்டு ஒரு பொழுதும் சந்தோஷப்பட மாட்டாராம். நீ இது எல்லாத்தையும் இல்லாதபடிக்கு பகவத் திருவடியில் ஆசை வச்சு பகவான் மேலே அச்சஞ்சலமான ஒரு பக்தி அனன்ய பாவத்தோட பகவத் பக்தி பண்ணிண்டு எல்லாரிடத்துலையும் பகவானை பார்த்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உபகாரம் பண்ணிட்டு வினயத்தோடு இருந்துட்டு இந்த பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்ற எண்ணத்தோடு இருந்துட்டு இப்படி நீ வாழ்ந்தால் தான் உனக்கு பகவானை பிடிக்கும், அப்பேற்பட்ட பகவானை நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு இப்படி ஒரு அழகான உபதேசத்தை சொல்லி நாரதர் அந்த பிரச்சேதஸுகள்கிட்ட சொல்லி முடிக்கிறார். இப்படி அழகான ஒரு உபதேசம் பண்ணி முடித்தாரோ இல்லையோ பிரச்சேதஸுகள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி என்ன ஆயிடுத்துன்னா இத்தனை நாளாக அவாக்குள்ளே மங்கி போனதோன்னு அந்த பகவத் பக்தியானது இந்த நாரதருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் சமுத்திரத்தை அலை பொங்குவது போல இந்த பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியை பார்த்தா அலை பொங்குமே அந்த மாதிரி இந்த உபதேசத்தை கேட்ட உடனே இவர்கள் மனசில் அந்த பகவத் பக்தியானது பொங்கி கண்ணை மூடினா பகவானுடைய சரணாரவிந்தம் தெரிய ஆரம்பிச்சிடுத்து, ரோமாஞ்சம் ஏற்படுறது. அப்படி பகவத் ரூபத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு இதை ஒரு உபதேசம் மாத்திரத்தில் கொடுத்துட்டாராம் நாரதர். அப்பேற்பட்ட நாரதருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நாரதர் கிளம்புறார். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் எங்கேயாவது சஞ்சாரம் பண்ணிட்டுலாம் அவள் தியானம் பண்ண உட்காரல, அப்படியே தியானம் பண்ண உட்கார்ந்தார்கள். அத்தனை பேரும் அந்த 10 பேரும் பிரச்சேதஸுகளும் பகவானுடைய திருவடியில் 2 கலந்தார்கள். அப்பேற்பட்ட புண்ணியாத்மாக்கள் இவர்கள் பிரச்சேதஸுகள் அப்படின்னு இந்த பிரச்சேதஸுகளுடைய கதையை சொல்லி முடிக்கிறார் மைத்ரேயர். மேலே விதுரரை பார்த்து, அப்பா இப்போ ஏற்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரம் நீ இத்தனையும் கேட்ட, நீ வந்து இத்தனுடைய கதையும் கேட்டியன்னு ஒவ்வொருத்தருடைய கதையும் துருவன்லேருந்து ஆரம்பித்து இந்த உத்தமமான ராஜாக்கள் எல்லோரையும் கதை கேட்ட எனக்கும் சொல்லக்கூடிய பாக்கியம் இப்போ ஏற்பட்ட கதை. இப்போ வந்து மேலே இந்த பிரச்சேதஸுகளுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய தக்ஷன் அவர்கிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போகிறா, இவரும் தபஸ் பண்ண கிளம்பிடுறார். அப்போ தபஸ்கல்ன கிளம்பும்போது அந்த பிரியவிரதன்னு இந்த உத்தானபாதனுடைய அண்ணாவாக இருக்கக்கூடிய பிரியவிரதன் ஒன்றும் இருக்காராம். அவரை கூப்பிட்டு மேலே ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அவர் வந்து நாரதருடைய திருவடியை ஆசிரியித்து பரம பாகவதோத்தமனாக இருந்து அந்த மனப்பான்மையிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவர்களுடைய புத்திரர்கள்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு திரும்பவும் நாரதருடைய பதவியே நாரதருடைய திருவடியே போய் ஆசிரியித்து பகவானுடைய சாயுஜ்யம் அடைந்தார்னு அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார்.
இப்படி இந்த பிரியவிரத சரித்திரத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்த உடனே மேலே விதுரர் எழுந்துட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாராம் அந்த மைத்ரேயரை பார்த்து. என்ன ஒரு கதை, என்ன ஒரு இது, எப்படி ஒரு பகவத்குணத்தை வருஷிச்சல் நீங்கள். இந்த கங்கை ஓடுறாளே, இந்த கங்கையை யாரையாவது தடுக்க முடியுமா? கங்கா பிரவாகம் கங்கா பிரவாகம்ன்றாளே, இந்த கங்கா பிரவாகத்தை பார்க்குறதா இல்லை உங்கள் வாக்குனால் வந்தக்கூடிய அந்த பகவத்குண பிரவாகத்தை பார்க்குறதா? எப்படி சொன்னேர் கதை, எத்தனை சம்சயங்கள் இருந்து நீங்கினது அப்படின்னு அந்த மைத்ரேயரை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அவருடைய 2 திருவடியும் எடுத்து தலையில் வச்சுட்டாராம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்படி வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ண முடியும், என்னுடைய புத்தியில் இருக்கிற அத்தனை கல்மஷத்தையும் இந்த திருவடியுடைய ஸ்பர்ஷத்தினால போக்கிட போகிறது, என்ன ஒரு பகவத்குணம் வருஷிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவடியே அப்படியே தலையில் வச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் எழுந்துட்டு கண்ணும் கண்ணீருமா திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணி. என்ன ஆச்சரியம்னா, இந்த மைத்ரேயர் கதை சொன்னது ஆச்சரியமா இல்லை விதுரர் கேள்வி கேட்டது ஆச்சரியமானு அப்படி இருக்கும். விதுரர் போட்டுன்னு கேள்வி கேட்குறார், அந்த கதையில் இருக்கிற அந்த சாரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து கேள்வி கேட்பார் அவர். சும்மா ஏதோ ஏனாதானோன்னு இது என்ன மஞ்சளா பச்சையா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அது என்ன சுவாரஸ்யமான விஷயமோ அதை தான் எடுத்து விதுரர் கேள்வியை கேட்பார். எல்லாத்தையெல்லாம் கேட்க மாட்டார். அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை எடுத்துட்டு அதை கையாண்டு அதை மைத்ரேயர் அப்படி உபதேசம் பண்ணுறாராம் அந்த விதுரருக்கு. இப்படி விதுரர் கேட்ட கேள்வி ஆச்சரியமா இல்லை அதுக்கு ஏற்றது போல் மைத்ரேயர் சொன்ன கதை ஆச்சரியமானு இப்படி விதுர மைத்ரேய சம்வாதம். அப்படி மைத்ரேயரை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பதில் பண்ண முடியும், இப்படி ஒரு பகவத்குணத்தை கொடுத்தீரே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜ்யத்தை எழுதி வைக்கலான்னா நீங்கள் வாங்கிப்பேலா, இல்லைன்னா ஒரு 10,000 பேரை கூட்டி இப்பேற்பட்ட மகான் இவர் கதை சொல்கிறாருன்னு ஒரு புகழ்ச்சி கொடுக்கலான்னா அந்த புகழ்ச்சியை நீங்கள் ஏற்றுப்பேலா? எதுவுமே ஏற்றுக்காம பகவான் சொன்னான்றதுக்காக நான் எத்தனை கேள்வி கேட்டாலும் எந்த அலுப்பும் படாதபடிக்கு அத்தனைக்கும் சும்மா கேள்வி கேட்டு பதில் சொல்கிறான்னா எல்லாரும் பதில் சொல்லிடுவா. ஆனால் அந்த பதில் மனசில் இருக்கிற சம்சயத்தை நீக்குமா அப்படின்றது அதே ஒரு கேள்விக்குறியாயிடும். சரின்னு அவள் கிளம்பிடுவாளே தவிர ஒன்றும் சமாதானம் ஆலசார்னு தான் சொல்லுவாள். ஆனால் விதுரர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அழகாக மைத்ரேயர் சொல்லி அவர் மனசில் இருக்கிற அத்தனை சம்சயங்களும் நீங்கினதான். இப்படி சமாதானமாவது போல் நீங்கள் ஒரு பகவத்குணத்தை கங்கா பிரவாகம் போல் வருஷிச்சேலே, நான் என்ன பதில் பண்ண முடியும், உங்களுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் இதுதான் பண்ண முடியும்னு பண்ணிவிட்டு இந்த விதுரர் எதுக்கு வந்தார்? பகவான் வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டார், மனசு தாங்க முடியல, அந்த கிருஷ்ணன் போயிட்டானே, கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்ச மனசை தாங்க முடியல. அப்போ ஏற்பட்ட கிருஷ்ணன் தான் என்ன பிரிவு தாங்க முடியாதபடிக்கு விதுரன் கஷ்டப்படும் போது மைத்ரேயர் மூலியமாக பகவத்குணம் கேட்க சொன்னேன்னு சொன்னாரோன்னோ. இப்போ விதுரர் சொல்கிறார் என்னன்னா மைத்ரேயரை பார்த்து, எந்த ஒரு கஷ்டத்துக்காக நான் இங்கே வந்தேனோ இப்போ பகவான் வைகுண்டம் போனான்ற எண்ணமே எனக்கு இல்லை. நீங்கள் தான் சொல்லிட்டேரேனோ எல்லா இடத்துலையும் பகவத் ஸ்வரூபமாக எல்லா உபதேசங்களையும் இதானே பார்க்குறார். அப்படின்னும் போது அப்படியே பகவான் சொல்லியிருக்காருன்னா இப்போ உங்களுடைய வாக்கு பிரபாவத்தினால நான் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால பிரபு வைகுண்டத்தில் தான் இருக்கான்னு இல்லை, என் கண்ணு முன்னாடி உங்கள் ஸ்வரூபமாக இருக்கான், எல்லா ரூபமாக இருக்கான். அதனால் அப்பேற்பட்ட பிரபுவை நீங்கள் மனசில் கொண்டு வச்சுட்டே, அதனால் அந்த தாபமானது என் மனசுலேருந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு விதுரருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம். விதுரர் மைத்ரேயருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். மைத்ரேயரும் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறார். விதுரரும் அங்கேருந்து கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய உறவினர்களை பார்க்கறதுக்காக அவர் கிளம்பி வரார். அப்படின்றத இந்த விதுர மைத்ரேய சம்வாதமானது இதோட பூர்த்தியாகுது. பிரம்மனிஷ்டால் இப்படி இந்த விதுர மைத்ரேய சம்வாதத்தை பூர்த்தி பண்ணி மேலே ஃபலஸ்ருதி பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட இந்த விதுர மைத்ரேய சம்வாதம் இந்த உத்தம ராஜாக்களுடைய கதை சுவாயம்பூ மனுவிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக உத்தானபாதன், துருவன், அங்கன், பிருது, அப்புறம் பிரச்சேதஸ்கள், பிராச்சீன பரியசு, பிரச்சேதஸ்கள், தக்ஷன் பரியந்தம் இந்த கதைகள்லாம் யார் கேட்குறார்களோ அவர்களுக்கு தன்யம். நல்ல ஒரு அவ கேட்குறதே அவளுக்கு பாக்கியம். நல்ல யசஸ் கீர்த்தி கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆயுஷ் கிடைக்கும், நல்ல அவள் கீர்த்திமானா இந்த உலகத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தபஸும் கிடைக்கும் அப்படின்னு எத்தனைக்கும் பலஸ்ருதியாக மகான்களுடைய சரித்திரத்தை கேட்டோன்னா ஏதோ 1-2 கிடைக்காது. எல்லாமே நம்மளுக்கு உலகத்தில் என்ன வாழறதுக்கு தேவையோ அத்தனையும் போட்டி போட்டுன்னு வருமா. அதான் மகான்களுடைய சரித்திரத்தினுடைய பலஸ்ருதி. அப்படியோட பலஸ்ருதியை சொல்லிவிட்டு இந்த சதுர்த்த ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே நம்ம பஞ்சமஸ்கந்தம் படிக்கணும். பஞ்சமஸ்கந்தம் முழுக்க கத்தியமாக இருக்கும். ஏன்னா பிரம்மனிஷ்டால் அவருடைய என்னென்னா எல்லாம் பஞ்சமஸ்கந்தத்தில் வரிசையாக ஞானிகளாக இருப்பாள். அப்படி ஞானிகளுடைய சரித்திரத்தை சொல்லும்போது இந்த ஸ்லோக ரூபமாக இல்லாதபடிக்கு கத்தியமாக சொல்கிறார். அதையும் நம்ம மேலே இந்த பஞ்சமஸ்கந்தம்
ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அழகாக புரிவது போல் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதனால் அதை மாதிரி பண்ணி மேலே இந்த பஞ்சமஸ்கந்தத்தையும் பாராயணம் பண்ணுவோம். நாளையிலேருந்து பஞ்சமஸ்கந்தம் ஆரம்பம். அந்த பஞ்சமஸ்கந்தம் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மேலே இந்த பஞ்சமஸ்கந்தத்தை ஆரம்பிப்போம். இதுவல்லியும் விதுர மைத்ரேய சம்வாதம். இதுக்கு மேலே பரிபூர்ணமாக பிரம்மனிஷ்டாலும் பரீட்சித் இவாளுடைய சம்வாதம் தான் முழுக்க வரப்போகிறது. அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டாலுடைய வாக்கு பஞ்சமஸ்கந்தத்தை மேலே நாம் பாராயணம் பண்ணுவோம். இன்றைக்கி எல்லோரும் கலந்து இந்த சதுர்த்தஸ்கந்த பூர்த்தியாக இருக்கக்கூடிய 31வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்சைகத்ரிம்சோऽध्यायः மைத்ரேயோவாச்ச தத்ர உத்பன்ன விஜ்ஞானாः ஆஸ்வதோக்ஷஜபாஷிதம் ஸ்மரந்த ஆத்மஜே பார்யாம் விஸ்ருஜ்ய பிராவ்ரஜன் கிருஹாத் தீக்ஷிதா பிரம்மசத்ரேண சர்வபூதாத்ம மேதசா பிரதீச்யாம் திசி வேலாயாம் சித்தோபூத் யத்ர ஜாஜலிஹ தான்னிர்ஜித பிராணமனோவச்சோ திருஷः ஜிதாசனான் சாந்தசமான விக்கிரகான் பரேமலே பிரம்மநியோஜிதாத்மனः சுராசுரேட்யோ ददृशे स्म नारदः तमागतं तवोत्थाय प्रणिपत्य अभिनन्द्य च पूजयित्वा यथादेशं सुखासीनम् अथाब्रुवन् प्रचेतस ऊचुः स्वागतं ते सुरर्षेद्य दिष्ट्यानो दर्शनं गतः तव चङ्क्रमणं ब्रह्मन् अभयाय यथा रवेः यदादिष्टं भगवता शिवेन अधोक्षजेन च तद्गृहेषु प्रसक्तानां प्रायशः क्षपितं प्रभो तन्नः प्रद्योतयाध्यात्म ज्ञानं तत्त्वार्थ दर्शनं येनाञ्जसा तरिष्यामः दुस्तरं भवसागरम् मैत्रेयोवाच इति प्रचेतसां पृष्टः भगवान् नारदो मुनिः भगवती उत्तमश्लोके आविष्ट आत्मा ब्रवीन् नृपान् नारदोवाच तज्जन्मतानि कर्माणि तदायुः तन्मनोवचः नृणां येनेह विश्वात्मा सेव्यते हरिरीश्वरः किं जन्मभिः त्रिभिर्वेह शौक्ल सावित्रयाज्ञिकैः कर्मभिर्वा त्रयी प्रोक्तैः पुंसोऽपि विबुधायुषाः श्रुतेन तपसा वा किं वचोभिः चित्तवृत्तिभिः बुद्ध्या वा किं निपुणया बलेन इन्द्रियराधसा किं वा योगेन सांख्येन न्यासस्वाध्याययोरपि किं वा श्रेयोभिः
अन्यैश्च न यत्र आत्मप्रदो हरिः श्रेयसामपि सर्वेषाम् आत्मा ह्यवधिरर्थतः सर्वेषामपि भूतानां हरिरात्मा आत्मदः प्रियः यथा तरोः मूलनिषेचनेन तृप्यन्ति तत्स्कन्धभुजोपशाखाः प्राणोपहाराच्च यथेन्द्रियाणां तथैव सर्वार्हणम् अच्युतेज्या यथैव सूर्यात् प्रभवन्ति वाराः पुनश्च यस्मिन् प्रविशन्ति काले भूतानि भूमौ स्थिरजङ्गमानि तथा हरावेव गुणप्रवाहः एतत्पदं तज्जगदात्मनः परं सकृद्विभातं सवितुर्यथा प्रभा यथा सवो जाग्रतिसुप्तशक्तयः द्रव्यक्रियाज्ञानभिदाभ्रमात्ययः यथा नभसि अभ्रतमः प्रकाशाः ब्रुवन्ति भूपान् भवन्त्यनुक्रमात् एवं परे ब्रह्मणि शक्तयस्त्वमु रजस्तमः सत्त्वमिति प्रवाहः तेनैकमात्मानम् अशेषदेहिनां कालं प्रधानं पुरुषं परेशं स्वतेजसा ध्वस्तगुणप्रवाहम् आत्मैकभावेन भजध्वमद्धा दयया सर्वभूतेषु सन्तुष्ट्या येन केन वा सर्वेन्द्रिय उपशान्त्या च तुष्यत्याशु जनार्दनः अपहत सकलैषणा अमलात्मनि अविरतमेधित भावनोपहूतः निजजनवशगत्वम् आत्मनो यत् न सरति छिद्रवत् अक्षरः सतां हि न भजति कुमनीषिणां सयुज्यां हरिः अधनात्मधनप्रियो रसज्ञः श्रुतधरकुलकर्मणां मदैर्ये विदधति पापम् अकिञ्चनेषु सत्सु श्रियमनुचरतीं तदर्थिनश्च द्विपदपतीन् विबुधांश्च यत्स्वपूर्णः न भजति निजभृत्यवर्गतन्त्रः कथममुम् उद्विसृजेत् पुमान् कृतज्ञः मैत्रेयोवाच इति प्रचेतसो राजन् अन्यांश्च भगवत्कथाः श्रावयित्वा ब्रह्मलोकम् ययौ स्वायम्भुवो मुनिः तेऽपि तन्मुखनिर्यातं यशो लोकमलापहम् हरेः निशम्य तत्पादं ध्यायन्तः तद्गतिं ययुः एतत्ते भिहितं क्षत्तः यन्मां त्वं
परिपृष्टवान् प्रचेतसां नारदस्य संवादं हरिकीर्तनं। श्रीशुकोवाच एष उत्तानपदः मानवस्य अनुवर्णितः वंशः प्रियव्रतस्यापि निबोध नृपसत्तमा यो नारदात् आत्मविद्याम् अधिगम्य पुनर्महीं भुक्त्वा विभज्य पुत्रेभ्यः ऐश्वरं समगात्पदम् इमां तु कौशारविणोपवर्णितां क्षत्ता निशम्य अजितवादसत्कथाम् प्रवृद्धभावः अश्रुकलाकुलो मुनेः दधारमूर्ध्ना चरणं हृदा हरेः। विदुरोवाच सोऽयमद्य महायोगिन् भवता करुणात्मना दर्शितः तमसः पारः यत्रा किञ्चन गोहरिः। श्रीशुकोवाच इत्यानम्यतमामन्त्र्य विदुरो गजसाह्वयम् स्वानां दिदृक्षुः प्रययौ ज्ञातीनां निर्वृताशयः एतद्यः शृणुयात् राजन् राज्ञां हर्यर्पितात्मनाम् आयुर्धनं यशस्वस्ति गतिमैश्वर्यम् आप्नुयात्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे वैयासक्याम् अष्टादशसाहस्र्यां पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे प्रचेत उपाख्यानं नाम 31 अथ चतुर्थस्कन्धः समाप्तः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास।